காவல்துறை தீயணைப்புத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை திறந்து வைக்கும் முதல்வர் மதுரை மத்திய சிறைச்சாலை கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சீர்திருத்தங்கள் துறை சார்பில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2 சிறை அலுவலர் குடியிருப்புகள் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ரூபாய் 229 கோடி மதிப்பீட்டில் மத்திய சிறைசாலை கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காவல்துறை சார்பில் கடலூர் 2025 ஆகும். திருநங்கையர் சமூகத்தின் நீண்டகால கனவுகளை நிஜமாக்கும் வகையில் இக்கொள்கை வகுக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்படுவது தமிழ்நாட்டின் சமூக நீதி பயணத்தில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இந்த சிறப்புமிகு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் மீண்டும் வரவேற்பதுடன் தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை 2025 கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. காவல்துறை சார்பில் 27 கோடி ரூபாய் செலவிலும், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் 13 கோடி ரூபாய் செலவிலும், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள் மற்றும் தடய அறிவியல் துறை சார்பில் 74 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய போதை மருந்து ஆய்வு பிரிவுகளையும் தமிழக முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். 229 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மதுரை மத்திய சிறைச்சாலைக்கான கட்டடங்களுக்கான அடிக்கலையும் தமிழக முதலமைச்சர் நாட்டியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தீர்மானத்தின் மூலமாக தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தில் சட்டச்சேர் பணியிடங்களுக்கு 39 நபர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த கருணை அடிப்படையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் தற்போது வழங்கியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை துறையின் சார்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கூடிய தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை 2025 தமிழக முதலமைச்சர் இப்போது வெளியிட்டுள்ளார். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.